ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஷி விலாக். போன வீடியோவில் ஏற்காடோட ஃப்ளவர் ஷோ பார்த்தோம். அடுத்ததான் என்ன பிளேஸ் பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறது ஏற்காட்டோட போட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். படகு இல்லம். இதுக்கு வெளியே நிறைய கடலெல்லாம் இருக்குது. நாங்கள் இங்கே வரும்போதே 5:30 ஆயிடுச்சு. 6 மணியோட க்ளோஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியே நிற்க வச்சுட்டாங்க. கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டு எப்படியோ டிக்கெட் வாங்கியாச்சு. எங்களோட கடைசின்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் எப்படியோ வந்ததுக்கு பார்க்க முடியாமல் போயிடுவோம்னு நினச்சோம். வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 100 rupees கொடுத்தா இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம். அடுத்த நாள் இந்த காலையில் நாங்கள் போனது பிகு பார்க் பார்க்க போனோம். என்ட்ரன்ஸ்லேயே பெரிய கழுகு வச்சுருக்காங்க. அது கீழே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. டிக்கெட் வாங்கிறதுக்கு முன்னாடியே இந்த கொரிலாவை பார்த்தோம். நாங்கள் பார்த்தோன்னே எங்கள் குழந்தைங்களாம் போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இந்த கொரிலா கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துட்டாங்க. கிட்ட போகிறதுக்கு ஆனால் ரொம்ப பயப்பட்டாங்க. இந்த உருவம் பெருசாக இருக்கனால கிட்ட போகும்போது நமக்கே ரொம்ப பயமாக இருந்தது. வந்தோடனே இந்த ஈமுக்கு சாப்பாடு வாங்கி எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு. அடுத்துதான் அப்படியே லைனாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே போனோம். இங்கே நிறைய கோழி வச்சுருக்காங்க. இந்த கோழி ரொம்ப முயல் குட்டி மாதிரி அழகாக இருந்தது. இந்த பிகு பார்க்குக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கோம். ஆனால் இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. இதில் இந்த கேம்ஸ்லாம் வந்து இப்போ நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த மாடு ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே பால் கறக்கிற மாதிரி நல்லா இருக்கு. ஆனால் ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனியாக பே பண்ணி போகிற மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸ் ஃபீஸே நம்ம எடுத்திருக்கோம். அது இல்லாமல் தனித்தனியாக நம்ம பே பண்ணி போகணும். முக்கியமாக எதுக்கு வந்திருக்கோமோ அதை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு தான். அதுதான் ரொம்ப பிடிக்கும் இந்த பார்க்லேயே. இங்கே இருக்க பறவைங்களுக்கெல்லாம் நம்ம கையிலேயே வந்து அதுக்கு சாப்பாடு தரலாம். நமக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விதையெல்லாம் திறந்து விடுவாங்க அதை சாப்பிட்றதுக்கு. அந்த சீட்ஸை கையில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணோம்னா பேர்ட்ஸ் வந்து அது சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம கையில் உட்காரோம். அப்போ அழகாக இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ இந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா ப்ளைனாக இருந்தது. இப்போ நிறைய இந்த மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. புல்லெல்லாம் வளர்த்து, அதனால எல்லா பேர்ட்ஸும் அதுலேயும் போய் உட்காந்துக்குது. இல்லை சாப்பிட்டு அதுக்கு போர் அடிக்குதான்னு தெரியல, வரவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒவ்வொரு பேர்டாக வந்துட்டுருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அந்த மாம்பழ கிளி தான். அதை வரும்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வரல வந்துடுச்சு. பாத்தீங்களா இந்த மாம்பழ கிளி எவ்வளவு அழகா இருக்குன்னு. இது மாதிரி கூடுல நிறைய கட்டி வச்சிருக்காங்க. அதனால உள்ள வர போய் உட்காந்துக்குது. நாங்க வர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம். பாத்தீங்களா இதனோட கலர் கிளி பச்சை கலரும் அந்த மாம்பழ கலரும் பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கும். அது முடிச்சுட்டு வெளியே வரும்போது இவங்க மட்டும் தனியா உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்துதான் ஃபுல்லா மீன் வச்சிருக்காங்க. இதெல்லாம் லாஸ்ட் டைம் இல்லை, இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க புதுசா. நிறைய மீன் வச்சிருந்தாங்க. எல்லாமே கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. ஒவ்வொன்றும் எப்படி அழகழகா இருக்கு பாருங்க. மீன்லயே வந்து எவ்வளோ அழகழகான கலர் கலரா இருக்கோ எல்லா விதவிதமா இருந்தது. இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. சாக்லேட் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அதை முடிச்சுட்டு நாங்க வெளியில வந்தாச்சு. இங்க வந்து ஒரு டக்கு வச்சிருந்தாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இந்த சைக்கிள்லாம் வந்து தனித்தனியா பே பண்ணி வாங்கிக்கணும் குழந்தைங்களுக்கு. அப்புறம் ஒரு டபுள் டக்கர் பஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம ஒரு ரவுண்டு வரலாம். அதுல தனியா அதுக்கு பே பண்ணிட்டு போகணும். மேல இருந்து பாக்குறதுக்கு வியூஸ் நல்லா இருக்கு. இந்த பஸ்ல இருந்து இந்த டக்கை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே ஒரு ரவுண்ட் தான் கூட்டிட்டு போவாங்க. ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. அதுக்கப்புறம் போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஒரு குட்டியா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ள ஃபிஷ் எல்லாம் போட்டு இந்த இடத்துல நின்று போட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆனா இதுக்குள்ள போறதுக்கே நிறைய பே பண்ண வேண்டியதா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பே பண்ணி வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ள இந்த ஈமு வந்து ரொம்ப பசியா இருக்கும் போல இருக்கு. விட்டா கையவே கடிச்சிடும் போல இருக்கு. கொடுக்குறவங்களுக்கு டபக்குன்னு பிடிங்கிக்குது. இந்த மாதிரி இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னா இங்க வந்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஒட்டகம் கூட வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பார்த்தா மலைப்பாம்பை நம்ம கழுத்துல போட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். எங்களுக்கு பயமா இருந்தது. நாங்க போட்டோஸ் எல்லாம் எதுவும் எடுக்கல. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில வந்தா கொஞ்ச நேரம் பசங்க வந்து விளையாட விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல உட்காந்துக்கலாம் ரிலாக்ஸா. கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்லைடர் கேம்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்ச நேரம் எல்லாரும் விளையாண்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்களும் ஏற்காடு போனீங்கன்னா ஒரு டைம் இந்த பிகு பார்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. அதை பார்த்துட்டு ஏற்காடு வந்து முளைவாட்டு கிழங்கு வாங்கலைன்னா எப்படி முளைவாட்டு கிழங்கும் இங்கே அவக்கடை நிறைய கிடைச்சிது. அதுவும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்காடு போயிருந்தீங்கன்னா என்னென்ன பிளேஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லுங்கள். கீழே இறங்குறதுக்கு 2வது ஷார்ட்கட்டில் ஒரு வழி இருந்தது. அதுக்கு சீக்கிரமாக போயிடலான்னு நாங்கள் இறங்கணும். பார்த்தா அது ரொம்ப லேட் ஆச்சு. அது இல்லாமல் இங்கே நிறைய வளைவுகளாக இருக்குது. அதனால இந்த வழி போகும்போது பார்த்து போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.